சைடில் தெரிகிற மாதிரியான கார்ட்டூன் அனிமேஷன் வீடியோஸை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தெளிவாக பார்த்துடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். உதாரணமாக இதுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கிறத வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சேனல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5 வீடியோ தான் போட்டுக்கிறாங்க. எல்லாமே வந்து மில்லியன்ஸில் இருக்குது. 4 மில்லியன், 1 மில்லியன், 1.6 மில்லியன் சொல்லிட்டு. இந்த 5 வீடியோக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து வரப்போகிறாங்க. இந்த மாதிரி டிமாண்டிங்காக இருக்கிற நம்ம வீடியோஸை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெறும் 5 ஸ்டெப் தான். அதனால முதல்ல சாம்பிள் வீடியோ வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். உங்களுக்காக ஒரு சாம்பிள் வீடியோ நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸை வந்து நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். சாம்பிள் வீடியோ வந்து பார்த்துடலாம். ஆவூர் என்ற பெயருடைய ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு மிகவும் அழகான தோட்டம் இருந்தது. ஆனால் அந்த கிராம மக்கள் யாரும் அந்த அழகான தோட்டத்திற்குள் செல்ல பயந்தார்கள். தோட்டத்தின் அந்த பக்கம் இருந்த குகைக்குள் இருந்து அடிக்கடி ஒரு பூதத்தின் குரல் கேட்பதாகவும் அது ஆட்கள் போகும்போது அவர்களை கூப்பிடுவதாகவும் அவர்கள் நம்பினார்கள். இதனால் கிராம மக்கள் மிகவும் அஞ்சினர். ஒரு நாள் கிராமத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் வயலில் பேசிக் கொண்டிருந்தனர். அடே, நேத்து நான் அந்த தோட்டம் பக்கமா போயிருந்தேன். அங்கே மறுபடியும் அந்த பூதத்தோட அதே பயங்கரமான சத்தம் வந்துச்சு. அடேய், ஏண்டா நீ அங்க என்ன பண்ண போன? தோட்டத்தை ஒட்டி இருக்கிற குகைக்குள்ள பூதம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? அது உனக்கு ஏதாவது பண்ணி இருந்தா இனிமே அந்த பக்கம் போகாதே. அடுத்த நாள் கிராமத்தை சேர்ந்த ரஞ்சா என்ற பையன் சொன்னான், யார்தான் அப்படி கூப்பிடுறாங்க? இதுக்கு பின்னாடி ஏதோ ரகசியம் இருக்கணும்னு எனக்கு தோணுது. ரஞ்சான்னா, என்ன இருந்தாலும் நீ அந்த குகைக்குள்ள மட்டும் தவறுதலா கூட போயிடாதே. ஆனால் இந்த குகையோட ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். கிராம மக்கள் எத்தனை நாளைக்கு தான் மரண பயத்தோடவே இருப்பாங்க? அதன் பிறகு மாலை ஆனது. ரஞ்சாவும் அவனது நண்பனும் அவரவர் வீடு திரும்பினர். அடுத்த நாள் காலையில் கிராமம் முழுவதும் சூனியமாய் கிடந்தது. ரஞ்சாவின் வீட்டின் வெளியே அவன் உடல் வைக்கப்பட்டிருந்தது. எல்லோரும் அழுது கொண்டிருந்தனர். நேத்து ராத்திரி கூட சொன்னானே, ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்த போறதா சொல்லி வீட்டை விட்டு வெளியே போனானே. என் ரஞ்சாவோட தைரியம் அவனையே அழிச்சிருச்சே. ஐயோ, என் குழந்தை, இதை செஞ்சது அந்த பூதத்தை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லைங்களா? இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கணும், முழு கதையை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து யூடியூப் லிங்க் கொடுத்துக்கிறேன். அதில் போயிட்டு கதையை வந்து பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வந்து எப்படி கிரியேட் பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல வந்து இந்த 5 ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். முதல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்ட்டூன் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு கதையை வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். மூணாவது இமேஜஸ் இல்லாட்ட வந்து வீடியோஸ் பேக்ரவுண்டுக்கு ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வீடியோவை வந்து பண்ணணும். இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு லாஸ்ட்டில் வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ முதல் ஸ்டெப்புக்கு நம்ம கதையை வந்து செலக்ட் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கதை ஐடியாவுக்கு வந்து நீங்கள் யூடியூப் வீடியோ நிறைய பார்க்குறீங்கன்னு வச்சுங்களா, இதே மாதிரி கார்ட்டூன் வீடியோஸை நிறையா பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு, ஒரு மாதத்துக்கு அதே மாதிரி வீடியோஸே பார்த்துன்னு இருங்க. உங்களுக்கு வந்து ஒரு அந்த ஸ்டைல் எப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அந்த ஸ்டைல் எப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த மாதிரி கதையிலேருந்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி அதே மாதிரி கதையை நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதுக்கு வந்து கூகுள் ஜெமினியை வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். கீழே கூட டேக்லைன் போட்டுறேன். இது வந்து கற்றுக் கொடுக்கறதுக்காக மட்டும்தான். நீங்கள் வந்து கற்றுக்குன்னு செய்யலாம். இப்போ பாருங்கள், இங்கே என்ன பண்ணுறேன், இந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே ஷேர்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நீங்கள் எந்த வீடியோ வந்து இன்ஸ்பயர் ஆகிறீங்களோ அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஷேர்னு சொல்லிட்டு கொடுத்து காப்பி பண்ணிங்க. அதாவது அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வந்து இங்கே கூகுள் ஜெமினியில் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். கூகுள் ஜெமினியில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கணும். அதாவது அந்த கதையில் இருக்கிற மாதிரி எனக்கு புதுசாக ஒரு கதையை உருவாக்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல அந்த ப்ராம்ப்ட்டை வந்து நான் இப்படி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ அது வந்து நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த வீடியோவில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி கதையை புதுசாக நம்மளுக்கு இங்கே கிரியேட் பண்ணி கொடுக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோவை நல்லா சம்மரைஸ் பண்ணி படித்து பார்த்துட்டு நம்மளுக்கு அதே மாதிரி புது கதையை வந்து இது நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கும். இந்த ப்ராம்ப்ட்டை வேணால் நீங்கள் ஒரு முறை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு படிச்சு பாருங்கள். இல்லாட்டா வந்து பாஸ் பண்ணி ஜூம் பண்ணி படிச்சு பாருங்கள். ஃபோனில் ஜூம் பண்ணலாம், ஜூம் பண்ணி படிச்சு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே வந்து உங்கள் ஃபோனில் கூகுள் குரோம் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், கூகுள் குரோம்லேயே ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஃபோனை வச்சு நமக்கு எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கலாம். வெறும் கூகுள் குரோம் ஆப் மட்டும் இருந்தால் போதும். ஓகேங்களா? இதுக்காக நீங்கள் கஷ்டப்படாதீங்க. ஐயோ, என்கிட்ட கம்ப்யூட்டரில் லேப்டாப் இல்லைன்னு சொல்லிட்டு கஷ்டப்படாதீங்க. வெறும் மொபைலை மட்டும் வச்சு நம்ம இதை பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ப்ராம்ப்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் இந்த கதை வந்து வந்துருச்சு. இந்த கதையை காப்பி பண்ணி நம்ம ஒரு இடத்துல எங்கேயாவது பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். முதல் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. கதையை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம்.
இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பு வாய்ஸுக்கு போகணும். வாய்ஸுக்கு போகிறதுக்கு ரொம்ப சிம்பிள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கூகுள் குரோமில் ஆட்டோ டிராஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டுக்கு வந்துக்குங்க. இந்த வெப்சைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம டோட்டலாக வாய்ஸு, கேரக்டரு, அதுக்கப்புறம் பேக்ரவுண்டு எல்லாத்தையும் வந்து இங்கே ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணீங்கன்னா ஒரு 20 கிரெடிட்ஸ் வந்து இதுக்கு இவங்களே கொடுப்பாங்க ஃப்ரீயாக. அதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே கிரியேட் ஃப்ரீ ஏஐ அனிமேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்குது. நம்ம முதல்ல வாய்ஸ் ரெடி பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதனால ஏஐ வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் 1 2 3 4 4 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று, நம்ம ஏஐ வச்சு வாய்ஸை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே ஏஐ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். யாராவது நடந்து போகிற மாதிரி, காட்டில் சவுண்ட் வர மாதிரி, அது மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஆடியோ டு ஆடியோ, அதாவது இப்போ நம்மளுக்கு ஒரு கேரக்டர் அழுகுற மாதிரி கிரியேட் பண்ணணும். அந்த கேரக்டர் வந்து அழுதுனே பேசுகிறாரு, அது மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த கேரக்டர் என்ன பேசுகிறாரோ அந்த விஷயத்தை அழுதுங்கனே பேசிடலாம். பேசிட்டு இங்கே அப்லோட் பண்ணிட்டுன்னு வச்சிங்களா. அதுக்கப்புறம் வாய்ஸை நீங்கள் வேறு வாய்ஸை சேஞ்ச் பண்ணி நீங்கள் அழுதுனுக்கிற மாதிரி அந்த வாய்ஸும் வந்து பேச வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு மேட்ரு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் க்ளோன், அதாவது நம்ம சொந்த வாய்ஸையே நம்ம டெக்ஸ்ட் போட்டோம்னா அந்த சொந்த வாய்ஸில் பேச வைக்கிற மாதிரி நம்ம இதில் பண்ணிக்க முடியும். இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ சாம்பிளுக்கு ஏஐ வாய்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஸ்டோரியை காப்பி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரேட்டர் இருப்பார், அதுக்கப்புறம் கேரக்டர் பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம முதல்ல நேரேட்டர், அதாவது யார் கதை சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து பேச வைக்கலாம். அதுக்கு இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு நாள் கிராமத்தில் சேர்ந்த 2 இளைஞர்கள் வயலில் பேசிக் கொண்டிருக்கின்றனர். அதாவது நம்ம முதல்ல ஸ்டோரி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டோரியிலேருந்து ஒரு சீக்வன்ஸை நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கே வந்து வீடியோ கொஞ்சம் லென்த் ஆகிடும், அதனால முழுசாக நம்மளால பார்க்க முடியாது. சீக்வன்ஸை கிரியேட் பண்ண நம்ம கற்றுக்கு நம்ம ஃபுல் வீடியோஸை நம்ம கிரியேட் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த முதல்ல கதை சொல்லியிருந்தாங்க பாருங்கள் ஒரு லேடி, அது மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த நேரேஷனுக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் வாய்ஸ்ன்னு சொல்லிருக்குது. வாய்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்மளுக்கு லாங்குவேஜஸ் இருக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கணும்னா இங்கே லாங்குவேஜ்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த லாங்குவேஜ் மேலே கிளிக் பண்ணி இங்கே நம்ம தமிழ் லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தமிழ்னு இருக்கும். தமிழ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஜெண்டர் வந்து ஃபீமேல் வந்து பேசுகிற மாதிரி நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய வந்து வாய்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இதுலேருந்து நம்ம ஒரு வாய்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இந்த வாய்ஸை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து இப்போ நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு 1 சென்ஸ் வந்து கட் ஆகுது. இங்கே பாருங்கள் 1 சென்ஸ் வந்து கட் ஆகுது. நம்மளுக்கு 20 கிரெடிட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணும்போது கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க, 1 சென்ஸுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வாய்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த வாய்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் திருப்பி அந்த கேரக்டர் பேசுனாங்க பார்த்தீங்களா, அதையும் வந்து முதல்ல எல்லாத்தையும் வாய்ஸையும் வந்து முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே இப்போ ஒரு முறை கேட்டு பார்க்கலாம் வாய்ஸ் எப்படி பேசுன்னு சொல்லிட்டு. ஒரு நாள் கிராமத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் வயலில் பேசிக் கொண்டிருந்தனர். பார்த்தீங்களா, இது மாதிரி வாய்ஸ் வந்து வந்துருச்சு. இதை வந்து இந்த இடத்துல டவுன்லோட்னு சொல்லிட்டு கொடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டவுன்லோட்ஸ் ஆயிடுச்சுங்களா. அதே மாதிரி வந்து இந்த கேரக்டர் பேசுனதார் பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் பேசுனதையும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வாய்ஸை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பண்ண போகிறது வீடியோ கிரியேட் பண்ண போகிறோம். வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள். இங்கே வந்து பாருங்கள் பேக் வந்துங்க. இப்படி பேக் வந்துட்டு இங்கே அனிமேஷன் ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அனிமேஷன் ஸ்டூடியோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ப்ரொஜெக்ட் நேம் வந்து கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸ்டோரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு வெர்டிக்கலில் வேணுமா இல்லாட்டா வந்து இது மாதிரி ஹாரிசான்டலில் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்குது. நீங்கள் ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா இது வந்து செலக்ட் பண்ணிங்க 9:16. நீங்கள் பெரிய வீடியோ கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா 16:9 அது வந்து கிரியேட் பண்ணிங்க. கிரியேட் பண்ணிட்டீங்க. அப்படி கிரியேட்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பேஜுக்கு வந்து போகுது. சிம்பிளான ஒரு இது மாதிரி இன்டர்ஃபேஸுக்கு வந்து வந்துருச்சு. நம்ம மொபைல்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். முடிஞ்சாலும் நம்ம இதை ஃப்ரீயாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு ஏஐ உதவி வேணும்னா இங்கே சைடில் ஏஐ இமேஜ் ஜென்ரேஷன், வீடியோ ஜென்ரேஷன்லாம் இருக்குது. அதை வேணும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லாட்டா வந்து நீங்கள் வேறு மெத்தட் கூட பயன்படுத்தலாம். அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போக சொல்கிறேன். நீட் அண்ட் க்ளீனாக வந்து சொல்லிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல நம்மளுடைய வாய்ஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே மீடியான்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மீடியா மேலே கிளிக் பண்ணிவிட்டு அசெட்னு சொல்லிட்டு இருக்குது, ஆடியோன்னு சொல்லிட்டு இருக்குது. ஆடியோ மேலே கிளிக் பண்ணி நம்முடைய வாய்ஸை வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஒரு நாள் கிராமத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் வயலில் பேசிக் கொண்டிருந்தனர். கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து வயல்கிட்ட பேசுனுங்கிறாங்க. இது மாதிரி நம்மளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வேணும். அதுக்கப்புறம் அந்த இளைஞர்கள் பேசுகிற மாதிரி ஒரு ஆக்ஷன் வேணும். அதுக்கு முதல்ல நம்ம பேக்ரவுண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள். சாட்ஜிபிட்டிக்கு வரும். சாட்ஜிபிட்டியில் வந்துட்டு இங்கே இந்த ப்ராம்ப்டை வந்து பேஸ்ட் பண்ணலாம். அதாவது ஒரு அழகான கிராமத்தில் உள்ள வயல்வெளி காட்சி எனக்கு பர்ஃபெக்டாக 2D கார்ட்டூன் அனிமேஷன் ஸ்டைலில் வேணும். அதுக்கப்புறம் அது வந்து 16:9 இமேஜில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் கொடுக்குறேன். இதையும் நீங்கள் வந்து வேணா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரெடி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டைலில் நம்மளுக்கு வேணும்.
ஸ்டைல் வந்து 2D கார்ட்டூன் அனிமேஷன் ஸ்டைலில் வேணும். அது வந்து 16:9 இமேஜ் ரெசல்யூஷனில் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ நம்ம இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இது எப்படி நம்மளுக்கு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடுத்துன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே ப்ராம்ப்ட் வந்து ரெடி ஆகின்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்படி சிம்பிளாக வந்து ஒரு ப்ராம்ப்ட் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து காப்பி பண்ணிக்கிறோம். இந்த காப்பி பண்ணிவிட்டு நம்மளுக்கு வயல்வெளிக்கான ப்ராம்ப்ட் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இதை நம்ம இதே ஆட்டோ டிராஃப்ட்டில் வந்துட்டு இங்கே ஏ இமேஜ் ஜென்ரேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மாதிரி நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்டர் ஒரு ப்ராம்ப்ட்னு சொல்லிட்டு காமிக்குது. இங்கே ப்ராம்ப்ட்டை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே 5 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே கட் ஆகுது. உங்களுக்கு இந்த 5 பாயிண்ட்ஸ் கட் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே நம்ம கூகுளுக்கு போய்க்கிறோம். கூகுள் குரோமுக்கு போயிட்டு கூகுள் குரோமில் கூகுள் ஏ ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இந்த கூகுள் ஏ ஸ்டுடியோ வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஈஸியாக ஃப்ரீயாக வந்து நம்மளுக்கு இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து பாருங்கள், இங்கே இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இந்த இமேஜ் மேலே கிளிக் இமேஜின் 4 அல்ட்ரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணுறோம். இமேஜினுக்கு வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ 16:9 வேணுமா 16:9 வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து அந்த ப்ராம்ப்ட்டை பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ரன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ChatGPTலேருந்து எடுத்துன்னு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த கிராமத்தினுடைய வயல்வெளியுடைய ப்ராம்ப்ட் அது வந்து இங்கே இமேஜாக வந்து மாறின்னு இருக்குது. இப்போ அற்புதமான ஒரு இமேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இமேஜ் ரெடி ஆகிட்டு இருக்குது. இதை நீங்கள் இங்கேருந்து டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இது வந்து அழகாக வந்துடும். இப்போ உங்களுக்கு இதில் மனிதர்கள்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் வித்தவுட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா மனிதர்கள் இல்லாமல் வந்து வந்துடும். இப்போ நம்ம வித் பீப்புளே நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோ ஜென்ரேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணுறோம். வீடியோ ஜென்ரேஷன் மேலே கிளிக் பண்ணிட்டு அதே ப்ராம்ப்ட்டை நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே ஜென்ரேட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ வந்து வீடியோவை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு இங்கே 25 பாயிண்ட்ஸ் கட் ஆகக்கூடாது, நான் ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல கூகுளுக்கு போயிட்டு கூகுளில் இங்கே கிராக்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இந்த கிராக் வந்துட்டு இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பாருங்கள் கிரியேட் இமேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணலாம். இல்லாட்டா வந்து இமேஜின் சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்குது பாருங்க, இங்கே இமேஜின் மேலே கிளிக் பண்ணலாம். இங்கே அந்த ப்ராம்ப்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணலாம். இது மாதிரி அதாவது அந்த வயல்வெளி ப்ராம்ப்ட் நம்மளுக்கு ChatGPT எடுத்து பார்த்தீங்களா, அது இங்கே பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. இந்த அட்டாச்மெண்ட் மேலே கிளிக் பண்ணி இங்கே அப்லோடுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு டவுன்லோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண அந்த இமேஜ் வந்து இருக்குது. அந்த இமேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் ப்ளஸ் ப்ராம்ப்ட் ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு இங்கே இமேஜ் ஜென்ரேஷன் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஜனங்கள மூவ்மெண்ட்ஸில் இருப்பாங்க. இது மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு. அதாவது நம்ம பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணுறோம். அந்த 2 இளைஞர்கள் வந்து பேசினுக்கிறாங்க வயல்வெளிக்கிட்ட. அந்த வயல்வெளிக்கான பேக்ரவுண்டை நம்ம கிரியேட் பண்ணுகிறோம். இது மாதிரி நீங்கள் மேனுவலாகவும் கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இது நீங்கள் அங்கே எங்கே போகக்கூடாது, நான் ஒரே இடத்துல பண்ணணும்னா இந்த ஆப்லேயே வந்து எல்லாமே இது மாதிரி இருக்குது. இங்கே இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், இங்கே வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது, டெம்ப்ளேட்டுக்கு போங்க. டெம்ப்ளேட்டில் போயிட்டு இங்கே வில்லேஜ்னு சொல்லிட்டு கொடுங்க. வில்லேஜ்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி டெம்ப்ளேட்ஸ் வந்து இங்கே வந்து நிறையா இருக்கும். இங்கேருந்தே வந்து நீங்கள் வில்லேஜ் டெம்ப்ளேட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கணும்னா இப்போ இங்கே ஜனங்க 2 பேர் மூவ் ஆகிருக்கிறாங்க பாருங்கள், இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுமாதிரி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து இங்கே வர ஆரம்பிச்சிடும். இது மாதிரி ப்ரீசெட்ஸும் நிறையா இருக்குது, நீங்கள் ஒரு முறை தேடி பாருங்கள். இப்போ நம்ம கிராக்கில் ரெடி பண்ணது வந்து இது மாதிரி வந்துக்குது பாருங்கள். இது மாதிரி சிம்பிளாக வந்துக்குது. இதை நீங்கள் வேணுன்னா இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இந்த இடத்துல போகிறோம். மீடியாவில் போயிட்டு அசட்டுக்கு போகிறோம். அசட்டில் இங்கே வந்து பாருங்கள் அப்லோடுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இந்த அப்லோட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டோடனே பார்த்தீங்கன்னா அது வந்து இங்கே நீட் அண்ட் க்ளீனாக வந்து வந்துடும். இப்போ அந்த வாய்ஸை நம்ம கேட்டு பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், இது க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இது சைஸை வந்து இங்கே செட் பண்ணிங்க. இங்கே கார்னரில் வச்சு இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா சைஸ் வந்து நீட்டாக வந்து இது மாதிரி செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்களா. ஒரு நாள் கிராமத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் வயலில் பேசிக் கொண்டிருந்தனர். இப்போ இது வயல்வெளியில் ஜனங்களை வேலை செஞ்சுக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம கேரக்டரை வந்து ஆட் பண்ணணும். கேரக்டர் ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள் கேரக்டர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்குது. இந்த கேரக்டர் மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி இந்த இடத்துல வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இங்கே வந்து ஒரு மேனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மேன் ஆட் ஆகிட்டாரா, இந்த மேன் என்ன பண்ணணும், பேசிக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னா ஒருத்தர் வந்து சும்மா நின்னுங்கிற மாதிரி பண்ணலாம். ஐடியால்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல ஆள் வந்து நின்னுங்கிற மாதிரி அப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா, புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஆள் இங்கே வந்து இங்கே நின்னுக்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு கேரக்டர் 2 பேர் பேசுகிறாங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அதனால கேரக்டருக்கு போகிறோம். கேரக்டரில் போயிட்டு இன்னொரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு கேரக்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இவர் வந்து பேசினுக்கிற மாதிரி. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே டாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த டாக்கிங் ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த டாக்கிங் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்க்கலாம், இங்கே அங்கிள் பேசுங்கிற பாருங்க, இதை எடுத்துன்னு வந்துடலாம். எடுத்துன்னு வந்துட்டு இப்படி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது மாதிரி பெருசு பண்ணிட்டோம். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆள் இந்த பக்கம் திரும்பி நிற்கிறாரு. இவரை வந்து நம்ம இந்த பக்கம் மாற்றணும். அதுக்கு ரொம்ப சிம்பிள். மேலே பாருங்கள் ஃப்ளிப்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃப்ளிப் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இவர் இந்த பக்கம் திரும்பிடுவார். திரும்பினதுக்கப்புறம் கரெக்டாக வந்து டைம் லைனில் எடுத்து வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் கீழே வந்து வாய்ஸு
அதுக்கு மேலே வந்து பேக்ரவுண்டு, அதுக்கு மேலே இவங்க 2 பேரும் நின்று பேசினுக்கிறாங்க. இது மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம். செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு ஒரு முறை லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் டச் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் கிராமத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் வயலில் பேசிக் கொண்டிருந்தனர். இவ்வளோ அற்புதமான சீன் வந்து வந்துடுச்சு. இப்போ இந்த 2 பேருக்கும் வந்து வாய்ஸ் வந்து இப்போ இவர் பேசுகிறாரு, அதுக்கப்புறம் இவர் கேட்குறாரு, அப்புறம் இவர் பேசுகிறார், இவர் கேட்குறாரு. அது மாதிரி வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ திருப்பி அந்த வாய்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீடியாவுக்கு போகிறோம், மீடியாவில் போயிட்டு ஆடியோக்கு போகிறோம், ஆடியோவில் போயிட்டு அந்த முதல் இணையர் பேசுகிறாரு பார்த்தீங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே வாய்ஸை பாருங்கள், இந்த இடத்துல இந்த முதல் இணையர் வாய்ஸை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். கீழே உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த வாய்ஸ் ஆட் பண்ணிட்டோம். முதல் இணையர் பேச போகிறாரு. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு அந்த ஆள் பேசுந்தார் பாருங்க, அதையும் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆள் சும்மா நின்று இருந்தார் பாருங்க, இவரையும் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, பேக்ரவுண்டையும் வந்து இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம். இந்த வாய்ஸ் இருக்குது பாருங்க, அந்த வாய்ஸ் வரைக்கும் நம்ம இதுமாதிரி ட்ராக் பண்ணிக்கணும். புரியுதுன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் வரைக்கும் ட்ராக் பண்ணிட்டோமா? இப்போ இப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்து இங்கே முதல்ல இங்கே வாய்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அது வரைக்கும் வச்சு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் திருப்பி இந்த இடத்துல வச்சு ஸ்ப்ளிட்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. எல்லாத்தையும் வந்து இது மாதிரி ஸ்ப்ளிட்னு கொடுத்துங்க. அந்த மனிதர்கள் பேசுனது ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ 2வது இவர் வந்து ஒரு ஆக்ஷன் பண்ண வைக்க போகிறோம். அதனால 2த்தையும் வந்து ஸ்ப்ளிட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ பாருங்கள், இது நான் என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணி பார்க்குறேன். அடே, நேத்து நான் அந்த தோட்டம் பக்கமா போயிருந்தேன். நான் ஒரு நாள் அந்த தோட்ட பக்கம் போனேன், சத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இவர். இப்போ அவர் கரெக்டாக பேசுகிற மாதிரி மேட்சிங் ஆகிடுச்சு. இவர் வந்து கேட்டுனுங்கிறாரு. இப்போ பாருங்கள், இது மாதிரி கேட்டுனுங்கிறாரு. இப்போ இவருக்கு இன்னும் கொஞ்சம் அனிமேஷன் கொடுக்கணும். இப்போ பேசுனுங்கிறாரு பார்த்தீங்களா, அவருக்கு இன்னும் கொஞ்சம் அனிமேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். அனிமேஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்குது. இந்த அனிமேஷன் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்து வாக்கிங்கு, டாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இங்கே வந்து காமிக்குது. இவரை நம்ம இங்கேருந்து அனிமேஷன் பண்ண வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்குது பாருங்கள். மொபைல்லேயே இதே மாதிரி தான் காமிக்கும். இந்த கண்ட்ரோல் மேலே நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கண்ட்ரோல் மேலே கிளிக் பண்ணிட்டு இங்கே லிப் சிங்க்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ லிப் சிங்க், இதை வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கிறோம். அப்போ அவர் பேசும்போது மவுத் வந்து அதே மாதிரி லிப் சிங்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து எனேபிள் ஐன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதை கண்ணை வந்து சிமிட்டுற மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்தீங்கன்னா கிரையிங்னு சொல்லிட்டு பாருங்க, அவர் அழுவ வைக்கணும்னா இது மாதிரி அழுவ வைக்கலாம். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேசுகிறாரு, அவர் கோவத்தில் பேசுகிறாரா இல்லாட்டா வந்து போரிங்கில் பேசுகிறாரா என்ற விஷயத்தை வந்து நமக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். அவர் தலையை வந்து இப்படி ஷேக் பண்ண வைக்கலாம். அது மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆங்கிரி ஸ்பேஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஆங்கிரி கொடுத்துட்டோமா, அப்புறம் கை வந்து 2 கையும் வந்து ஆக்ஷன் பண்ண வைக்கணும், எந்த மாதிரி டிரைவிங் பண்ண வைக்கணும், நடந்து போகிற மாதிரி பண்ணணும்னா இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துறாங்க பாருங்கள். கிளாப் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் இது மாதிரி கை ஆக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து இங்கே இப்போ கோவப்படுற மாதிரி இப்படி பண்ணிக்கலாம். கோவப்படுற மாதிரி பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இப்போ இவர் எப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு பாருங்களா. அடே, நேத்து நான் அந்த தோட்டம் பக்கமா போயிருந்தேன். அங்கே மறுபடியும் அந்த பூதத்தோட அதே பயங்கரமான சத்தம் வந்துச்சு. ஒரு நாள் இது மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேங்களா? இப்போ இந்த 2வது இளைஞருக்கு வந்து அதே மாதிரி வாய்ஸ் நம்ம அங்கே கிரியேட் பண்ணியிருந்தோம். 2வது இளைஞருக்கு அந்த வாய்ஸை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன், திருப்பி மீடியாவுக்கு போகிறேன். மீடியாவில் போயிட்டு இங்கே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே 2வது இளைஞர் வாய்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த 2வது இளைஞர் வாய்ஸை வந்து இங்கே ஆட் பண்ணிட்டோமா, திருப்பி இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த வாய்ஸ் எவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் வந்து அந்த மனிதர்களை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து அதே மாதிரி மனிதர்களை வந்து இங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். இது மாதிரி ட்ராக் பண்ணிட்டோமா, அதுக்கப்புறம் பேக்ரவுண்டையும் வந்து நம்ம இது மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். ஏன்னா சுச்சுவேஷன் வந்து சேம் இருக்குது, அதனால பேக்ரவுண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ட்ராப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நீட் அண்ட் க்ளீனாக வந்துடுச்சு. எங்கேருந்து வாய்ஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அவ்வளோ தூரம் இந்த மனிதர்கள் மேலே வச்சு இங்கே ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி 2 பேரையும் வந்து இங்கே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ இவர் சைலண்டாக இருக்கணும், இந்த எல்லோ ஷர்ட்டுக்காரர் பேசணும். அது மாதிரி பண்ண வைக்கணும். இங்கே பாருங்கள், அவர் பேசுனுங்கிறாரு. இப்போ நம்ம அவரை நிறுத்தணும், பேசுறதை நிறுத்த வைக்கணும். அதுக்கு ரொம்ப சிம்பிள். இது மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் அனிமேஷன் சொல்லிட்டு இருக்குது. இந்த அனிமேஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஐடியல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே கண்ட்ரோல்ஸ்னு சொல்லிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த கண்ட்ரோல்ஸுக்கு போயிட்டு இங்கே அவர் கோவமாகிற மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அது டிக் மார்க் எடுத்துடுறோம். அதே மாதிரி ஒரு கை வந்து இப்படி அசத்து இருந்தார் பாருங்க, இதையும் வந்து எடுத்துடுறோம். எடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்களா. அடேய், ஏண்டா நீ அங்கே என்ன பண்ண போன? தோட்டத்தை ஒட்டி இருக்கிற குகைக்குள்ள பூதம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? இப்போ அப்படியே கை வந்து இப்படியே பண்ணுங்கிறாரு. என்ன காரணம் சொல்லிட்டுங்கன்னா இங்கே அப்ளை சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்கல. இப்போ நம்ம அப்ளை சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ நீங்கள் கேட்டு பாருங்களா. டேய், ஏண்டா நீ அங்கே என்ன பண்ண போன? தோட்டத்தை ஒட்டி இருக்கு. 2 பேருமே சும்மா நின்றுக்கிறாங்க, 2 பேருமே பேசலை. இப்போ நம்ம இவர் சும்மா நின்றுக்கிற மாதிரி பண்ணிட்டோமா, நெக்ஸ்ட் இந்த மஞ்சள் சட்டைக்கிறார் பாரு, இவங்கள பேச வைக்கணும். அதுக்கு இந்த எல்லோ ஷர்ட் வைக்கிறார் பார்த்தீங்களா, அந்த கீழே டைமில் எல்லாம் அவரை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அனிமேஷன் சொல்லிட்டு அனிமேஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இவருக்கு டாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கண்ட்ரோலுக்கு போகலாம். கண்ட்ரோலில் போயிட்டு லிப்சிங்க்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஐ பிளிங்கிங் இது வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிட்டு அப்ளைன்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். இப்போ நம்ம இங்கே ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு.
அடேய் ஏண்டா, நீ அங்க என்ன பண்ண போன? தோட்டத்தை ஒட்டி இருக்கிற குகைக்குள்ள பூதம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? அது உனக்கு ஏதாவது பண்ணி இருந்தா இனிமே அந்த பக்கம் போகாதே. இது மாதிரி வந்து நம்ம சிம்பிள் அண்ட் நீட்டாக வந்து அனிமேஷனை கிரியேட் பண்ணிக்க முடியும். இது மாதிரி பெரிய ஸ்டோரிஸை நம்ம கிரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு இருந்த எல்லா சீக்ரெட்டையும் வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டேன், மனசில் வைக்காம இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்களும் வந்து அனிமேஷன் வீடியோ கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகணும்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நான் ஒன்று வாங்கியிருந்தேன், அதை உங்களுக்கும் காமிக்கிறேன். இது போல்ட் ஃபிட். இது இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க பாருங்கள். இந்த இடத்துல இது எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த இடத்துல டைட் நீங்கள் எவ்வளோ வேணால் டைட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணால் லூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பண்ண உங்களுக்கு அந்த ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இல்லாட்டா வந்து ஆட் டேக்கில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ கிளிப்ஸை வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் இங்கே வீடியோ கிளிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த வீடியோ கிளிப்ஸு ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல சேவ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. இது மாதிரி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே 4Kல வந்து இங்கே கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். டவுன்லோட் சொல்லிட்டு கொடுத்த உடனே இந்த வீடியோ வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து ஏதாவது ஒரு வீடியோ எடிட்டரில் போட்டு உதாரணமாக உங்களுக்கு காமிக்கணும்னா ஒரு வீடியோ எடிட்டர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம டவுன்லோட் பண்ண பார்த்தீங்களா விஷயம், அந்த விஷயத்தை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு உங்களோட எடிட்டரை வந்து ஓப்பன் பண்ணிங்க. இது மாதிரி எடிட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அவர் இப்போ இப்படி வந்துருக்குது பார்த்தீங்களா. இப்போ யார் பேசுகிறாரோ அவரை மட்டும் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த இடத்துல கட்டு கொடுங்க, ஒரு கட்டு கொடுத்துட்டு இப்போ முதல் கேரக்டர் பேசும்போது அவரை மட்டும் நீங்கள் ஜூம் பண்ணி காமிக்கணும்னா ரொம்ப சிம்பிள். இது மாதிரி ஜூம் பண்ணிங்க அவரை மட்டும். இது மாதிரி நீங்கள் அவரை மட்டும் இது மாதிரி ஜூம் பண்ணலாம், பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி ஜூம் பண்ணலாம். அதுக்கப்புறம் திருப்பி இப்படி கம்மி பண்ணிவிட்டு அவர் பேசும்போது திருப்பி வந்து அவரை மட்டும் இங்கே இப்படி ஜூம் பண்ணலாம். இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லா எடிட்டர்லேயும் வந்து இது மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அவரை மட்டும் இப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஜூம் பண்ணி இப்படி காமிக்கலாம். அப்போ ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் சூப்பராக வந்து இம்ப்ரூவ் ஆகும். இது மாதிரி ஆயிடுச்சிங்களா. இப்போ இந்த கேரக்டர் வந்து லெஃப்ட் ரைட் நம்ம திருப்ப வைக்கிறத பார்த்தோம். ஆனால் இந்த கேரக்டர் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வேலை செய்ய வைக்கலாம். எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேரக்டர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் சைடில் கேரக்டர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இந்த ஒரு ஆளை செலக்ட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா. இவருக்கு வந்து சைடு பர்சன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஃப்ரண்ட் பேசன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது ஃப்ரண்ட்லேருந்து இப்படி டேரெக்டாக நின்று பேசுகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பேக் பர்சன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது, அதாவது பின்னாடி திரும்பி பேசுகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது மாதிரியே நீங்கள் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கணும்னா இப்போ நான் ஒரு ஆளை வந்து ஃபஸ்ட்டு சைடு பர்சனில் வந்து இப்படி செலக்ட் பண்ணுறேன். சைடு பர்சனில் செலக்ட் பண்ண உடனே இவர் சைடில் இருக்கிறார் பாருங்கள். இது மாதிரி இந்த இடத்துல சைடில் தெரிகிறாரு இல்லை. இப்போ இதே கேரக்டரை வந்து நம்ம இந்த பக்கம் திரும்பி பேச வைக்கலாம். அதாவது ஃப்ரண்ட் போர்ஷன் சொல்லிட்டு பாருங்க, இந்த ஃப்ரண்ட் போர்ஸ் மேலே கிளிக் பண்ணிட்டு இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வர ஆரம்பிச்சிடாரு. இப்போ டேரெக்டாக நம்மகிட்ட நின்று பேசுகிற மாதிரி வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அதே கேரக்டர் வந்து திருப்பி நம்மளுக்கு பேக்லேருந்து பேச வைக்கணும்னா இது மாதிரி பேக் மேலே கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டா இப்போ அதே கேரக்டர் பின்னாடி திரும்பி போகிற மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி எல்லா போஸையும் வந்து நம்ம இதிலே வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். முன்னாடி இருந்து பேசுகிற மாதிரி, சைட்லேருந்து பேசுகிற மாதிரி, இப்படி பின்னாடி திரும்பி போகிற மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம இதிலே பண்ணிக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை நான் கடைசியில் உங்களுக்கு ஞாபகம் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். இது மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. இது கூட வந்து இப்போ இந்த ஆளுக்கு வந்து கையில் ப்ராப்ஸ் கொடுக்கணும். இப்போ ஒரு நின்றுகிறார் பார்த்தீங்களா, இவருக்கு ப்ராப்ஸ் கொடுக்கணும். எங்கள் ப்ராப்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இந்த ப்ராப்ஸில் போயிட்டு லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டான்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், எங்கள் லெஃப்ட் ஹேண்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். எங்கள் பேக் கையில் வைக்கணும்னா இது மாதிரி பேக் வச்சுக்கலாம். இது மாதிரி ப்ராப்ஸ் அவர் கையில் வர வைக்கணும்னா நீங்கள் இந்த பக்கம் அப்படி வர வச்சுக்கலாம். இப்போ இதை நீங்கள் ஃப்ரண்ட் போக வைக்கணும், பேக் போக வைக்கணும், ரொம்ப சிம்பிள். இந்த ஐடியல் மேனுங்கிறது பார்த்தீங்களா, அந்த பேக் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த பேக்கை கொஞ்சம் அப்படி மேலே எடுத்து வந்து வச்சிட்டிங்கன்னா போதும். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இது இருக்குது. நீங்கள் வேலை செய்ய அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஐடியா வரும். இது இருந்தால் நல்லா இருக்குமே, அது இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த ஐடியாஸ் எல்லாம் வந்து முதல்ல இதில் இருக்குது. நீங்கள் உங்கள் சைடில் தேடி பார்த்தா தெரியுங்க, அசெட் லைப்ரரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு ஒரு பிஎன்ஜி இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணால் பிஎன்ஜி இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ட்ரீஸ் இருக்குது. இந்த ட்ரீ நீங்கள் உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு மரம் வேணும், அந்த மரத்தை வந்து இது மாதிரி வைக்கணும்னா நீங்கள் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே மரத்தை காமிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த மரத்தையை வந்து எப்படி வந்து மூவ் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், இந்த அசெட்டுக்கு போகிறோம், அசெட்டில் போய் ட்ரீக்கு போகிறோம். ட்ரீயில் போய்ட்டு ஒரு மரத்தை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ மரம் வந்து இங்கே வந்துடுச்சிங்களா. இப்போ இந்த மரத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆப்ஷனு, இந்த பாத்து மேலே கிளிக் பண்ணி இந்த மரம் இங்கேருந்து இப்படி மூவ் ஆகிற மாதிரி, இந்த பக்கம் இப்படி மூவ் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுங்களா, மரம் இது மாதிரி மூவ் ஆகுது பாருங்கள். இப்போ மூவ்மெண்ட் அனிமேஷனையும் கொடுத்துக்கலாம். யாராவது நடந்து போகிற மாதிரி வர வைக்கணும்னா ரொம்ப சிம்பிள். இந்த கேரக்டரில் போகிறோம். கேரக்டரில் போயிட்டு இப்போ வாக்கிங்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாக்கிங் மேலே செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு ஆள் நடந்து போயினுங்கிறாருன்னு வச்சிங்களா, அவரை நீங்கள் எப்படி நடந்து போக வைப்பீங்க, ஒரே இடத்துல தான் நடந்து நிற்பார். அவரை நீங்கள் நடந்து போக வைக்கணும். உதாரணத்துக்கு எனக்கு காமிக்கிறேன், நான் ப்ளே பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஒரே இடத்துல நடந்துக்கிறாரு, ஆனால் அவர் நடந்து போயிடணும் ரொம்ப தூரம். அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த ஆளுங்கிறாரு பார்த்தீங்களா, இது மேலே இங்கே பாத்துன்னு சொல்லிட்டு பாத்து ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பாத்தை வந்து கொஞ்சம் சின்னதாக்கிடுங்க. இது மாதிரி இங்கே தூரமாக இங்கே வச்சுருங்க. இப்படி தூரமாக இப்படி எடுத்துன்னு போயிட்டு இப்படி வச்சுருங்க. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி அவர் நடந்து போகிறாருன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், போ அப்படியே சின்னதாகும். சின்னதாகிட்டு லாஸ்ட்டில் போயிட்டு அங்கே அவர் அப்படியே மறைஞ்சிடுவார்.
பாருங்கள். அதுமாதிரி அவர் நடந்து போகிற மாதிரி உங்களுக்கு அப்புறம் மறைஞ்சா இருப்பாங்க. அது மாதிரி வந்து அனிமேஷனை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லோரும் மோஷனில் இருக்கிறாங்க, எல்லோரும் இப்போ ஒரு வேலை செஞ்சுருக்கிறாங்க. அதுலேயே வந்து ஒருத்தரை வந்து அனிமேஷன் பண்ண வைக்கணும்னா நீங்கள் இது மாதிரி அனிமேஷன் பண்ண வைக்கலாம். இது மாதிரி வந்து ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் கிரியேட் பண்ண உங்களுக்கு ஐடியா வரும். நீங்கள் வந்து இங்கேருந்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். இப்போ இவரை நீங்கள் ஃபாஸ்ட்டாக நடக்க வைக்கணும், ஸ்லோவாக நடக்க வைக்கணும், நடக்க வைக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இப்போ ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக வச்சுட்டேன். இப்போ அவர் நடக்க வைங்களா, செம ஸ்பீடில் போகிறாரு பாருங்கள். இப்போ உங்களுக்கு அர்ஜென்சி ஒரு சீன் இருக்கும், ஒரு ஓடிக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இந்த ஃபாஸ்ட்டு சீக்வன்ஸை நீங்கள் வச்சிங்கன்னா அவர் வந்து பயங்கர ஸ்பீடாக இது மாதிரி ஓட ஆரம்பிச்சிடுவார். இது மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த டைம்லைனில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி வச்சிங்கன்னா பயங்கர ஸ்பீடில் பறப்பார். அப்படியே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடில் பறக்கிறாரு. இது மாதிரியும் அனிமேஷனை வந்து நீங்கள் இதில் செய்து கொள்ளலாம். எல்லாத்தையும் நீங்கள் செய்ய ஆவ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. உங்கள் சேனலை வந்து சக்ஸஸாக ஆகிறதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். இங்கே நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் வேணால் இது மாதிரி எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே எஃபெக்ட் இருக்குது. இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி புகை வர மாதிரி, அந்த பூதம் கதைக்கு வந்து புகை வர மாதிரி இது மாதிரியும் பண்ணிக்க முடியும் உங்களால். இதுக்கான ஒப்பாசிட்டியை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டூல்ஸும் நீங்கள் கிளிக் பண்ண உங்களுக்கே ஐடியா வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் இருக்குது. மியூசிக் ஆட் பண்ணிவிட்டு இங்கே ராயல்ட்டி ஃப்ரீ மியூசிக் நிறைய கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரியான பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணணும்னா இங்கே வந்து உங்களுடைய மியூசிக்கை வந்து ஆட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு மியூசிக்கு ரிலேட்டடாக இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இங்கே வந்து மியூசிக்கும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல பாருங்கள் ஏஐ வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே போயிட்டு ஏஐ மியூசிக் கிரியேட்டர்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு எது மாதிரி மியூசிக் வேணுமோ அந்த மியூசிக் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். சொன்னீங்கன்னா போதும். மரம் போகும்போது காற்று அசைந்து கொண்டு இருக்கிறது, அந்த ப்ராம்ப்டை இங்கே கொடுத்தீங்கன்னா அது வந்து காற்று வர ஆரம்பிச்சிடும். இது மாதிரி A to Z எல்லாமே வந்து இதிலே கிடைக்குது. நீங்கள் சின்சியராக ஒரு வேலை செஞ்சு சக்ஸஸ் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல மேட்டராக இருக்கும். எவர் கிரீன் வீடியோ நீங்கள் ஒரு முறை வேலை செஞ்சீங்கன்னா லைஃப் டைம் வந்து இந்த வீடியோஸ் ரன்னிங்லேயே இருக்கும், எல்லோரும் பார்த்துனே இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்கில்லை வந்து நான் உங்களுக்கு கோர்ஸ்லேயே போட்டிருக்கலாம், ஆனால் வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துக்கிறேன். அதனால் ஜாயின் பட்டன் சும்மா இருக்குது, நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஏதாவது உதவி செய்யணும் செய்யுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.